ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகளிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது இல்லைங்களா? முருகர் கண் திறந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லி நியூ இயர் அன்னைக்கு புளியம்பட்டின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமத்தில் முருகர் கண் திறந்து பார்த்தாராம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. அது எனக்கு கேட்குறப்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. முருகர் கண் திறந்தா ஓகேன்னு. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல மாரியம்மன் கோயிலில் அம்மன் கண் திறந்து பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போது அம்மன் கண் திறந்து பார்த்து முருகர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இது ஊரில் இப்படியெல்லாம் நடக்குதுப்பா. ஏன்னா அம்மா பையன்கிட்ட தானே சொல்லுவாங்க, இதெல்லாம் சரி பண்ணி விடு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க. கோயம்புத்தூர்லேருந்து மாரியம்மன் அங்கே சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க அரியலூர் புளியம்பட்டி அங்கே முருகர் கண் திறந்து பார்த்துருக்காரு. சின்ன கோயில் தான், விநாயகர் கோயில் தான். அண்ணனோட கோயிலுக்கே அவர் கண் திறந்து பார்த்துருக்காரு. அப்படின்றப்போ எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே கண் திறந்து பார்த்த முருகர் அப்படியே வேலோட எந்திரிச்சு எல்லாத்தையும் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் ஆசை. சரிங்களா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பொண்ணுகளை கஷ்டப்படுத்துறது, பொண்ணுகளை தூக்கிட்டு போகிறது, அவங்கள சீரழிக்கிறது, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் இந்த திருத்தணியில் நடந்த மாதிரி ஒரு ஆளை போட்டு 4 பசங்க கஷ்டப்படுத்துறது, வெட்டுறது, அப்படி பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பணம் காணாமல் போகிறது, பணத்தை திருடுறது, நகையை திருடுறது, அப்படி பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் வியாபாரிகள் அநியாயம் விலைக்கு விற்கிறது, அப்படி பிரச்சனைகள் இருக்குது. அது மாதிரி இன்னாதுதான் இல்லாமல் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறமா குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், கொஞ்சம் நெஞ்சு பிரச்சனைகள் இல்லை. ஐயோ, அதெல்லாம் எப்படி சொல்கிறது தெரியல. அவ்வளோ கணவர் கஷ்டப்படுத்துகிற பெண்கள். ஒருத்தங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க கணவர் சொல்கிறாராம், பையனை மாமியார் வீட்டிலே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனை அவங்க மாமியார் வீட்டிலையே பார்த்துக்கிறாங்களாம். இங்கே பொண்ணு மட்டும் இருக்கா இவங்க கூட. பொண்ணும் +2 அந்த மாதிரி படிக்கிற பொண்ணு தான், சின்ன பொண்ணு. கணவர் சொல்கிறாராம், நீ போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ வேண்டாம், பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், நீ போன்னு சொல்கிறான். எங்கே போகிறது? எனக்கு அம்மா வீடு எல்லாம் இல்லை, எங்கள் அம்மா வீட்டிலலாம் என்னை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க வசதியாக இல்லைன்னு கேட்டால், அப்போ செத்துப்போ, எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவருக்கு ஒரு பழக்கமும் இருக்காட்டிருக்கு, வேற ஒரு லேடிக்கோட ஒரு பழக்கமும் இருக்குது. ஸோ இந்த அம்மாவை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல. என்னால் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலம்மா அப்படின்ச்சு. நான் சொன்னேன், பொண்ணு இருக்கால்லம்மா, பொண்ணை நீ பார்த்து தானே ஆகணும், என்ன தான் நீ வேண்டான்னு அவள் பொண்ணு அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னாங்க. சின்ன பொண்ணு, அவள் சப்போர்ட் பண்ணுவா, இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் உன் அருமை என்னென்னு அவளுக்கு தெரியும். அதனால் ஏதாவது அப்படி இப்படி விட்டுட்டு போயிடாதப்பா, வீட்லேயே இரு. அவருக்கு நீ வேண்டாம் அப்படின்னா அவர் முன்னாடியே நீ நிற்காத, வீட்டுக்கு என்ன செஞ்சு வைக்கணுமோ செஞ்சு வச்சுட்டு நீ பேசாமல் இருந்துக்கோ, வாயும் திறந்து பேசாத. வாங்கி போட்டாங்கன்னா சமைச்சு வை, இல்லைன்னா இல்லை அதனால் நான் சமைக்கலன்னு சொல்லிவிடு, கொஞ்சம் பேசாமல் இரு, கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் இரு, அந்த நேரம் கடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறலாம், அல்லது அந்த குழந்தைகளுக்கு நீ தேவை, அந்த குழந்தைகளுக்காக வாழ பழகிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். ஆனால் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் நினச்சி பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஒரு எந்தவித அன்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு இல்லை, ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட பிரச்சனைகள். சரிங்களா? கணவர்களால் மனைவிக்கு பிரச்சனை இருக்க மாதிரி மனைவியாலையும் கணவருக்கு பிரச்சனை இருக்குது. சரிங்களா? ஒன்று சும்மா இல்லை, பெண்களையும் நான் அப்படியே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்காதீங்க. பெண்களும் கணவரை படாத பாடுபடுத்துகிற பெண்களும் இருக்காங்க, மனைவியை படாத பாடுபடுத்துகிற ஆண்களும் இருக்காங்க. அதனால் எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ அந்த ஜாதகங்கள் எல்லாம் இருக்குது. அந்தெல்லாம் முருகர் கேள்வி கேட்கலாம்ல. அந்த ஆண்களுக்கு புரிகிற மாதிரி, மனைவி தான்ப்பா உன் வாழ்க்கை, இந்த மாதிரி வெளியே இருக்கிறது உள்ளே இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது, அதனால் மனைவியோட நிம்மதியாக வாழப்பாரு, இந்த தப்பான விஷயங்களெல்லாம் செய்யாத அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போகலாம், சொல்லலாம், ஒரு மிரட்டலாம். வேறு யார் இருக்காங்க அந்த பெண்களுக்கு? பாவம் இல்லை, அப்பா அம்மா கிட்ட அவங்க கூட கேட்குறக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்க ஒரு அண்ணனா நின்று ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு மிரட்டினாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் திருந்துவாங்களா? அதே மாதிரி பெண்களையும், உனக்கு இப்படி ஒரு நல்ல பையனை கொடுத்தா புரிஞ்சிக்காம நீ நடந்துக்கிறியா அப்படின்னு பெண்களையும் ஒரு மிரட்டிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் சரியாவாங்களா?
அப்புறம் எத்தனை அம்மாக்கள் குழந்தைங்க படிக்க மாட்டேங்குதுன்னு அழுகுறாங்க. அவங்களையெல்லாம் ஒரு தட்டு தட்டிட்டு போகலாம்ல. எல்லா பசங்க மண்டையிலையும் அந்த மூளை ஏதாவது செட் ஆகாமல் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தட்டு தட்டினாருன்னா அந்த மூளை சரியான இடத்துல வந்து உட்காந்ததும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யலாம். தெரியாதனமாக வட்டிக்கு கடனை வாங்கிட்டு வட்டி கட்டுறதே பயங்கர பிரச்சனைன்னு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த வட்டி வாங்குறவங்க மனசை கொஞ்சம் சரி பண்ணி விட்டு கம்மியாக வட்டி வாங்கிட்டு அசல் நிறைய கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணலாம்ல. வீடு கேட்டு எத்தனை பேர் நிற்கிறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் தேவைகள் மக்களுக்கு இருக்குது. அதெல்லாம் கண்ணு திறந்து பார்த்த முருகர் அநியாயங்களை தட்டி கேட்கலாம், தேவைகளை தீர்த்து வைக்கலாம், அது மாதிரிலாம் செய்யலாம்ல. சும்மா கண்ணை திறந்து மூடி விளையாட்டு கட்டிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்கணும்ல. வந்த முருகரை கண்ணை மூட விடாமல் தெய்வமே நீ வந்து எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி புட்டிச்சு நிறுத்தியிருக்கணுமா இல்லையா? அதை செய்யுங்க. இனிமேல் முருகர் எங்கே கண்ணு திறந்தாலும் நீ போகக்கூடாது, வா எங்கள் கூடப்பா, இங்கே பாரு இந்த நோய் எவ்வளோ பேர்த்துக்கு நோய், அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. எவ்வளோ நோய்கள் இருக்குது, சரியே ஆகாத நோய்கள், அதுவும் சின்ன வயசுக்காரங்க படாத பாடுபட்டுருக்காங்கல்ல. அதெல்லாம் தீர்த்து வைக்கணும்ல. அதையெல்லாம் செஞ்சு கொடு முருகான்னு சொல்லி கேளுங்க. இந்த உலக சேமத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி அந்த கிராமமே அவர் காலில் விழுந்து கும்பிட்டு அவரை வர சொல்லி கூப்பிடுங்க. சரிங்களா? அடுத்த தடவை அவர் கண் திறந்தாருன்னா இது வந்து ஒரு நான் நம்புகிறேன் கடவுளை. அதனால் ஒரு வேளை முருகர் கண் திறந்திருந்தா இதெல்லாம் நடத்தி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இன்னொரு இதில் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் மேலேயும் நம்பிக்கை இருக்கனால அதில் வந்து நிறையா விஷயங்களெல்லாம் அந்த பதிவுகளை நான் பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதிலெல்லாம் அவங்க சொன்ன விஷயங்கள், ஏதாவது அந்த கண் மேலே ஆயில் ஏதாவது படிஞ்சிருந்துருக்கும், அது வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால அது வெள்ளையாக கண்ணு திறந்த மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் இவங்க ஃபோனை மேலே கீழே ஆட்டும்போது கண்ணு திறந்து மூடுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் யாரோ ஒரு சபதி கிட்ட அதை பற்றி கேட்டிருந்தார், இந்த முருகர் சிலைகள்லாம் செய்யக்கூடிய சபதி கிட்ட. அவர் சொல்லியிருந்தார், இந்த ஐபால் கண்ணு இதை நாங்கள் வச்சு அதுக்கு மேலே தான் அந்த மூடி இருக்க மாதிரி பண்ணுவோம். அப்போ அது வந்து கொஞ்சம் நல்லா ஐபால் நல்லா பெருசாக இருந்திருக்கும், அதனால் அது அப்படி தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு இடத்துல கல் நல்லா ஷைன் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த கண் இடத்துல, அந்த ஷைனுக்கும் அந்த லைட் பட்டு அப்படி தெரியலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நம்புறவங்க கடவுள் கண்ணு திறந்தா நம்பிக்கோங்க. அது இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அது நினச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்கனால தான் நம்ம இந்த மாதிரி உடம்பையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து, இந்த மாதிரி இயற்கையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து, மழையை கொடுத்து, காற்றை கொடுத்து, சூரியனை கொடுத்து, சந்திரனை கொடுத்து, சரிங்களா, இவ்வளவையும் கொடுத்து இந்த உலகம் அவ்வளோ அழகாக ஒரு உலகத்தை படைச்சி அதுக்கு வெயில் காலம் மழைக்காலம் அப்படின்னு ஒவ்வொன்றும் வச்சு இத்தனையும் பண்ணது கடவுள் தான்னு நான் நம்புகிறேன். அந்த கடவுள் கண் திறந்து பார்ப்பாருன்னு நான் நம்புகிறேன். அந்த கண்ணு திறந்து பார்க்குற கடவுள் நமக்கு வந்து இந்த மோசமாக இருக்கிற விஷயங்களை சரி பண்ணியும் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு மிக மிக நன்றி உள்ளவளாக இருப்பேன். அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், அன்பு வச்சுருக்கேன், அது இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எம்மாதிரி இன்னும் நிறைய பேர் இதை நினச்சிருப்பீங்க அப்படின்னும் எனக்கு தெரியும். நான் சொன்னது கரெக்ட் தான் நினச்சிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.